பண்டைய காலத்தில் பாண்டல நாட்டின் காட்டில் பிரகாசமான தெய்வீக ஒளிக்குள் ஒரு அழகிய குழந்தை கிடந்தான். வேட்டைக்குச் சென்ற ராஜசேகர் மன்னன் அவனை பார்த்ததும் இது சாதாரண குழந்தை இல்லை என்று உணர்ந்து தெய்வம் கொடுத்த பரிசு போல தன்னுடைய மகனாக அரண்மனைக்கு கொண்டு வந்தார். அந்த குழந்தையே பின்னர் எல்லோராலும் மணிகண்டன் என்று அழைக்கப்பட்டான். தெய்வீக ஞானம், அமைதி, தைரியம் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கிய மணிகண்டனை மக்கள் பக்தியுடன் பார்த்தனர். ஆனால் இந்த அன்பையே அரசி சத்தியமதி பொறாமையுடன் கவனித்தாள். இவன் இருந்தால் என் மகனுக்கு சிங்காசனம் கிடைக்காதே என்ற பயம் அவளுள் வளரத் தொடங்கியது. ஒரு நாள் அவள் தன்னை நோயுற்றவளாக நடித்துக்கொண்டு எனக்கு புலிப்பால் கிட்டினால்தான் நான் குணமடையவேன் என்று மன்னனை அழுத்தினாள். மன்னன் அதிர்ந்து திகைத்தபோது மணிகண்டன் அமைதியாக வந்து அம்மாவுக்கு புலிப்பால் நான் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி காட்டை நோக்கி புறப்பட்டான். காட்டு ஆழத்துக்குள் நுழைந்து யோக நிலையிலிருந்த மணிகண்டனின் முன்னே புலிகள், சிங்கங்கள், கரடிகள் அனைத்து மிருகங்களும் தலைகுனிந்து வணங்கின. அவரது தெய்வீக சக்தி காட்டின் முழுவதையும் ஒளிரச் செய்தது. சில நேரம் கழித்து அரண்மனையில் அனைவரும் பதட்டத்துடன் காத்து கொண்டிருக்கும்போது திடீரென நிலம் முழுவதும் அதிர்ந்தது. பார்வை சென்ற தூரம் ஒரு பெரும் புலியின் மீது சவாரி செய்து பின்புறம் புலிகளின் படையை வழிநடத்தி மணிகண்டன் வந்து கொண்டிருந்தான். மக்களும் மன்னரும் தெய்வீக அதிசயத்தில் வியந்தனர். மணிகண்டன் கொண்டு வந்த புலிப்பாலை அரசிக்கு கொடுத்தபோது அரசி பெரும் மனச்சாட்சியால் உருகி தனது தவறை ஒப்புக்கொண்டாள். அனைவரும் மணிகண்டனை மனிதன் அல்ல தெய்வம் என்று உணர்ந்து வணங்கினர். அப்போது மன்னன் அவரிடம், என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு பிடிக்கும் என்று கேட்டார். மணிகண்டன் சிரித்தபடி, எனக்கு ஒரு மலை கட்டுங்கள், மக்கள் சுவாமியே சரணமையப்பா என்று கூறி வந்து என்னை கரிசிக்க வேண்டும் என்று கூறினார். அதன்படி ராஜசேகர் மன்னன் சபரிமலை எனும் புனித மலையாலயத்தை அமைத்தார். அதுவே இன்று கோடிக்கணக்கான பக்தர்கள் சுவாமியே சரணமையப்பா என்று ஓமன கூவி திரளும் பரம புனித யாத்திரை நிலையமாயிற்று.